அசாம் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 2 நாள் பயணம் அரசியல், பண்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டங்களின் ஒருங்கிணைந்த நிகழ்வாக அமைந்தது. குவாஹாடி வந்த அவர் முதலில் போடோ பழங்குடியின கலைஞர்கள் 10,000 பேர் இணைந்து நடத்திய பகுரம்பா நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சி கின்ன சாதனை முயற்சியாக நடைபெற்றது. பின்னர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி மறுநாள் காலை நகோன் மாவட்டம் கலியாப்பூர் பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு 6,957 கோடி மதிப்பில் அமைந்துள்ள காசிரங்கா உயர்மட்ட வழித்தட திட்டங்களுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டம் காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகளின் பாதுகாப்பான நடமாட்டத்தை உறுதி செய்வதோடு தேசிய நெடுஞ்சாலை 715 ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்கும். மேலும் சுழற்சியல் சுற்றுலாவை மேம்படுத்தும், உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனுடன் திப்ருகர், மோகதி நகர் மற்றும் காமக்யா ரோஹத் ஆகிய 2 வழித்தடங்களில் அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிரதமர் மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இது வடகிழக்கு மாநிலங்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அசாமில் ஊடுருவல் அதிகரித்தது, சட்டவிரோத குடியேற்றங்கள், காடுகள், வனவிலங்கு வழித்தடங்கள் மற்றும் பாரம்பரிய நிறுவனங்களை ஆக்கிரமித்தன என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக அரசு அவற்றை வெளியேற்றி அசாமின் அடையாளம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து வருவதாகவும், நல்லாட்சி மற்றும் வளர்ச்சிக்காக மக்கள் பாஜகவையே நம்புகிறார்கள் என்றும் கூறினார். பீகாரில் 20 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோதும் பாஜக கூட்டணிக்கு மக்கள் வெற்றி அளித்தனர். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்தனர். கேரளாவிலும் பாஜகவின் ஒருவரே மேயராக உள்ளார் எனவும் அவர் எடுத்துக்காட்டினார். சுழலியலும் பொருளாதாரமும் இணைந்து முன்னேற முடியும் என்பதை இந்தியா உலகுக்கு காட்டியுள்ளதாகவும், அசாமின் வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், கிழக்கு நோக்கி செயல்படும் கொள்கை இந்த பகுதியை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அசாமில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் பாஜகவின் வளர்ச்சி மந்திரத்தை வலுப்படுத்தியுள்ளன எனவும் பிரதமர் மோடி தனது உரையை நிறைவு செய்தார். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.